அது பெருசாக பேசப்படாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து உற்று நோக்கம், உலகமே உற்று நோக்கம். தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான தலைவர் அப்படின்னும் போது, அப்போ நீ லவ் ஃபார் எவர்னு போடுறன்னு சொன்னால், இந்த துணிச்சல், இந்த தைரியம் உனக்கு எங்கேருந்து, யார் கொடுத்தது, எங்கேருந்து வருது? இப்போ த்ரிஷாவுக்கு இந்த துணிச்சல் எங்கேருந்து வந்ததுன்னு யார் கொடுத்ததுன்னு கேட்குறேன். எங்கேருந்து வந்து யார் கொடுத்தது? அப்போ காரணம் யார்? விஜய் தான் காரணம் சொல்லி த்ரிஷா வந்து இதை போட்டிருக்காங்க. ஆமான்றாங்க. அப்ப நீங்க அதை பிடிக்கல இல்ல மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா விஜயகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ராதிகாவுக்கும் உங்களுக்கும் திருமணமாமே அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. முறைப்படி தேதியை நீங்களே அறிவிப்பீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, என் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணி சொல்லணும், யாரோ முடிவு பண்ணதான் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் விஜயகாந்த். ராதிகாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அந்த பிரஸ் மீட்டுக்கு ஒரு புள்ளி வச்சிட்டாரு. யாரோ சொல்ற, என் கல்யாணத்தை பத்தி நான் தாங்க அறிவிக்கணும்.